வள்ளிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கால் அப்படிங்கிற அந்த அற்புதமான இடத்துல ஜீவசமாதி கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் இன்னைக்கும் பல நன்மைகள் செய்து கொண்டு வரக்கூடிய அந்த அற்புதமான மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் மயிலை குருஜி என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தரராம சுவாமிகளுடைய குருவாகப்பட்ட ஸ்ரீலஸ்ரீ வள்ளிமலை தெங்கல் மௌன குரு சுவாமிகள் அப்படின்னு அந்த மகான். வேலூர் மாவட்டம் பொன்னையிலிருந்து சித்தூர் செல்லும் சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதான் இந்த தங்கால் கிராமம். பொன்னை கிராமத்துக்கும் சென்னையிலிருந்து சோளிங்கர் வழியாக செல்லலாம். இந்த வேலூர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு அந்த ஊர்கள் மூலமாகவும் நம்ம இப்படி போகலாம். தங்கால் ஆசிரமத்திற்கு முன்பே அழகாக உள்ளது தான் அந்த சுந்தரவனம் அப்படிங்கிற அந்த பலகையை நம்ம கண்ணுக்கு தென்படுறது. மௌன சுவாமிகள் சமாதி ஆலயத்திற்கு முற்புறம் இருக்குது சுவாமிகளுடைய அந்த சிலை. அது எவ்வளவு பெரிய ஒரு ஞானி, அந்த அந்த சிலையோட தோரணை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். அங்குதான் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமையப்பட்டிருக்கு. இந்த ஆசிரமம் மிகப்பெரியதாக வளர்ந்து முதல்ல இந்த சுவாமிக்கு என்ன பேர் இருந்ததுன்னா வள்ளிமலை சுவாமிகள் மௌன சுவாமிகள்னு பேர் இருந்து கொஞ்ச நாட்கள்லேயே தங்கால் மௌனகுரு சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் வந்தது. அப்படின்னு சொன்னால் அந்த தங்கால் க்ஷேத்திரம் எவ்வளவு நாளில் விசேஷமான ஒரு க்ஷேத்திரமாக அமைந்தது அப்படிங்கிறது அந்த மகானுடைய மகிமை. இந்த மகான் திருமலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் மௌனகுரு சுவாமியை குருஜி தரிசித்திருக்கார். மயிலை குருஜி சுந்தராம் சுவாமிகள் தரிசித்திருக்கார். அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் சிஷ்யராயத்தின் இருக்கார், குருஜியை சிஷ்யராயத்தின் இருக்கார் மௌனகுரு சுவாமிகள். வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு தான் இந்த மகானுக்கு பெயர். அப்படியே அந்த பெயர் கொஞ்ச நாட்களில் தங்கால் மௌனகுரு சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் மாறப்பட்டது. இந்த ஆசிரமத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த மகானோட தோற்றம் அங்கு வெங்கடேஸ்வர சுவாமியுடைய அந்த அற்புதமான விக்கிரகம் இருக்கும். இந்த மகான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெலிந்த தேகம், ஒளி வீசக்கூடிய கண்கள், அதுவும் இல்லாமல் அவரோட அந்த பார்வை எப்படி அந்த தீட்சண்யமான பார்வை, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான கஷ்டத்தையும் போக்கக்கூடிய அந்த அருள் அந்த பார்வையில் நமக்கு கண்டிப்பாக தெரியும். வள்ளிமலையில் தவம் இயற்றிய சச்சிதானந்த சுவாமிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் சேஷாத்ரி சுவாமிகள் அவர் மடியில் வச்சுண்டு அவருக்கு திருப்புகழை பாடு அப்படின்னு உணர்த்தினார் இல்லையா. ரமணர் பார்க்க போனார், அர்த்தநாரி அப்படின்னு பிறந்து ரமணரை போய் திருவண்ணாமலையில் பார்க்க போயிட்டு கீழே சேஷாத்ரியை போய் பாருங்கோன்னு பகவான் கீழே அனுப்பிச்சு சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு மடியில் வச்சுண்டு திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பி திருப்புகழையே உலகம் முழுக்கவும் இவ்வளோ பிரசித்தமாக்கினார். அது மட்டும் இல்லாமல் வேல்மாறல் மந்திரம் அப்படிங்கிற பொக்கிஷத்தை கொடுத்தார். அப்படின்னா அவர்தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். அந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு கோயிலை தவம் ஏற்றி கொண்டு வந்துருந்தார். அப்புறமா அந்த சுவாமிகள் வயது முதிர்ச்சி ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா சென்னை வந்துடுறார். அப்பொழுது வள்ளிமலை சுவாமிகள் எந்த கோயில் தவம் செய்தாரோ அந்த கோயில் தான் மௌனகுரு சுவாமிகள் தவம் ஏற்ற ஆரம்பிக்கிறார். அந்த இடத்தில் மகான் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளிமலை சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த பிறகு வள்ளிமலை சுவாமிகளோட பக்தர்கள் எல்லாம் இந்த மகானை தான் தங்கள் குருவாகவே வணங்கினார்கள். அப்படின்னு சொன்னால் இந்த மகான் எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மகானாக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஏதாவது கஷ்டம் அப்படின்னு வந்தால் இவர் என்ன பண்ணுவாராம், விபூதியை எடுத்து கொடுப்பாராம். அதாவது குழந்தைகள் யார் வந்திருந்தாலும் குழந்தைகள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவாராம், விபூதி எடுக்க கொடுத்து கொஞ்சம் நேரம் ஆகுமாம். ஏன் அப்படின்னு நான் பார்த்தா இந்த விபூதியுடன் சேர்த்து கொஞ்சம் நாணயங்களையும் இந்த மகான் கொடுப்பாராம். அந்த மாதிரி இந்த மகான் கையால் ஏதாவது அனுகிரகம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் எல்லாம் கல்வி எல்லாம் சிறந்து விளங்கி அற்புதமான மனிதர்களாக உருவானார்கள் இந்த மகானுடைய அருள் கடாட்சத்தால். அந்த நாணயம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அற்புதமான செல்வ செழிப்பு எல்லாருக்கும் சேருமாம். இந்த மகான் அடிக்கடி சித்தூருக்கு செல்வாராம், தப்போவனத்துக்கு அடிக்கடி செல்வாராம். அது பக்கம் இந்த மகாதேவ மலை நீங்கள் பக்கத்தில் இருந்தது இல்லையா, அந்த இடத்துலையும் மகான் தவம் செய்திருக்கார். பௌர்ணமியோட முன்னிரவில் அந்த பூஜை தொடங்குமாம் இந்த மகான் இங்கே இருக்கும்பொழுது. அப்பொழுது சில இடங்கள்லாம் அப்படியே நள்ளிரவு வரைக்கும் அந்த பூஜையை நீடிக்குமாம். அதற்கு அந்த மகான் அப்படியே சிலை போலவே உட்கார்ந்து கொண்டே இருப்பாராம். அதற்கு பிறகு இந்த மகானுடைய நிஷ்டை எப்போ கலையும்னா தீபாராதனை எல்லாம் எப்போ பண்ணுவார்கள் அப்படின்னா அந்த நிஷ்டை கலைந்த பிறகுதான் இந்த மகானுக்கெல்லாம் தீபாராதனையை செய்வார்களாம். இந்த சுவாமிகளோட நிஷ்டை கலைந்து விழிக்கும்போது தான் அவருடைய இந்த பார்வை தங்கள் மீது படாதான் எல்லாரும் ஏங்கி கொண்டே இருப்பார்களாம். சுவாமிகளோ அண்ணாந்து வானத்தையோ விட்டத்தையோ தான் பார்த்து கொண்டிருப்பாராம். பிறகு அன்பர்களை பார்க்கக்கூடிய அந்த தீட்சண்யமான பார்வையை செலுத்துவாராம். அதுதான் வள்ளிமலை சுவாமிகளுடைய இயல்பு. ஒரு நாள் வள்ளிமலையில் சுவாமிகளை காணவில்லை அப்படிங்கிற தகவல் பரவ ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது இவர்கள் என்ன பண்ணுறார்கள், பக்தர்கள் எல்லாம் பதறி போய் ஒரு சீட் எழுதி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அந்த சீட்டில் வருது அப்படின்னு சொன்னால் 1 வாரத்தில் சுவாமிகள் தரிசனம் தருவார் அப்படின்னு பதில் வருது. அதற்குள் என்ன ஆனது அப்படின்னு பார்த்தா ஆனால் என்ன ஆச்சுன்னா மகான் சமாதி அடைந்து விட்டார் அப்படிங்கிற தகவல் தீ போல் பரவி எல்லாரும் வள்ளிமலைக்கு வர ஆரம்பித்து விடுறார்கள்.
என்ன என்ன நடந்ததே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சிகிச்சை இந்த மகான் வந்து அப்புறமா பார்த்தா இந்த மகான் யாரோடத்தர் வந்து தூக்கிட்டு வந்து இவரோட ஆசிரமத்தில் விட்டுடுறார். இந்த மகான் எந்த அசைவும் இல்லாமலே கிடக்கார். எதனால மகான் இப்படி இருக்கா பார்த்தா அவர் கண்ணில் இந்த அசைவும் இல்லை, எதுவுமே இல்லை. மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சுவாமிகளோட கண்ணிலேருந்து பார்த்தா நீர் வந்து கொண்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னால் வள்ளிமலையில் ஒரு பாதாள குகை அருகே இந்த புலிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். சுவாமிகள் அந்த குகையில் தான் வந்து தவம் ஏற்றி இருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு ஆடு மேய்ப்பவர் அங்கே போயிருக்கார். அந்த குகையில் வந்து சுவாமி இப்படி இருக்காரே அப்படின்னு பார்த்து சுவாமிகள் அப்படியே நிஷ்டையில் இருக்காங்க புரியல, ஏதோ சுவாமிக்கு ஏதோ கஷ்டம் போல் இருக்குன்னு சொல்லி எப்படியோ சுவாமியை தூக்க முற்படலாம், ஆசனத்தை கலைக்க முற்பட்ட பொழுது சுவாமிகளோட அந்த தியானம் கலையவில்லை. ஆனால் சரி இந்த ஆசனத்தையாவது கலைத்து சுவாமியை தூக்கிட்டு வந்திருக்கார். ஆனால் சுவாமிகள் மூச்சடக்கி அதே தமிழ்நிலையை மாறாமல் அப்படியே அந்த அவர் சுனைவர்கள் ரொம்ப ரொம்ப நேரம் ஆச்சாம். பிறகு ஒரு வழியாக சுவாமிகள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்தோன்னு எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டார்கள்னா சுவாமிகள் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஆடு மேய்க்கிறவர் முடிவு பண்ணி அந்த செய்தி தான் எல்லா இடத்தும் பரவிடுத்து. அப்புறமா ஒரு வழியாக சுவாமிகள் அந்த சமாதி நிலையிலிருந்து சாதாரணமான இயல்பு நிலைக்கு திரும்பி வந்த பிறகுதான் எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்களாம். சரி, இப்பொழுது மகான் இந்த மாதிரி இந்த குகைக்குள் போவது மலையிலெல்லாம் போவதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணுறார்கள் அப்படின்னு பார்த்தால் வள்ளிமலை சித்தூர் சாலையில் இருக்கக்கூடிய தங்கால் கிராமத்தில் சாலையோரம் ஒரு இடத்தை வாங்குகிறார்கள். அந்த இடத்தை வந்து சோலை வளமாக மாற்றுறார் சுவாமிகள். அது ஆசிரமத்தின் முன்புறம் வந்து ஒரு சின்ன சிறிய அறை, அந்த அறைக்குள்ள ஒரு பாதாள அறை, சுவாமிகள் தவம் இருக்கக்கூடிய அறை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாய்வு நாற்காலி வாங்கி மகானுக்கு கொடுக்கிறார்கள் பக்தர்கள் எல்லாம். சுவாமிகள் என்ன பண்ணுவாரோ ஒரு பெரிய அலுமினிய பாத்திரத்தில் வெல்லம் பழச்சாறுகள் எல்லாத்தையும் சேர்த்து பானகம் செய்து வெளியில் வச்சுருவாராம். யாராவது வந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு குடிக்க கொடுப்பாராம். சில நேரத்தில் மகானே அவரோட கையாலேயே அது ஒரு டம்ளரில் விட்டு எல்லாருக்கும் கொடுப்பார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரசாதம். இந்த மகானுடைய மகிமை இப்பொழுது மெதுவாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பூண்டி மகான், அதாவது 19 ஆண்டு காலங்கள் ஆற்று சுவாமிகள் அப்படின்னு பேர். எந்த பூண்டி அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், நான் பர்வதமலை மேலே போய் மாடியில் கதவை தட்டினேன், 7 பேர் 8 பேர் வந்து கதவை திறந்தார்கள், நான் மறுபடியும் கீழே வந்துட்டேன், இது போல தான் பேசுவார். மாடர்ன் தேட்டர்ஸ் இது போன்றலாம் ஏதாவது வார்த்தைகள் சொல்லி கொண்டிருப்பார். எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணி இன்னைக்கு கூட மனதார வேண்டின்றோம் அப்படின்னு சொன்னால் பூனை ரூபத்தில் நமக்கு வந்து காட்சி தரக்கூடிய அற்புதமான மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் ஆற்று சுவாமிகள் அப்படிங்கிற பூண்டி மகான். அந்த பூண்டி மகானுக்கு அவரோட கால் இருக்கக்கூடிய சிறுவிரலில் புற்றுநோய் ஏற்பட ஆரம்பித்தது. அது மௌனகுரு சுவாமிகளுக்கு தெரிஞ்சு போயிடுறது. அப்போது இந்த மௌனகுரு சுவாமிகள் தான் பச்சிலை கொடுத்து அந்த மகானுடைய அந்த நோயை குணப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொன்னால் மௌனகுரு சுவாமிகளோட மகிமை எப்பேற்பட்ட மகிமை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு முறை மௌனகுரு சுவாமிகள் முழங்கால் வலி ஏற்பட்டு நடக்கவே முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கார். அப்பொழுது மௌனகுரு சுவாமிகளுக்கு மயிலை சுந்தர்ராம் குருஜி சுவாமிகள் உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு குருவுக்காக வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஹோமம் எல்லாம் வளர்த்து இந்த முழங்கால் வலிக்கு நிவாரணம் தந்திருக்கார். அவருடைய குருக்கே நிவாரணம் கொடுத்துருக்கார் குருஜி சுந்தர்ராம் சுவாமிகள். மற்ற மகானுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த மகான் போயிருக்கார். இந்த மகானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அவரோட சிஷ்யரே வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் சுந்தர்ராம் சுவாமிகள் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கார். இறைவன் அருள் கடாட்சத்தால் ஏற்கனவே அந்த மகானை பற்றி ஒரு காணொலி நம்ம ஏற்கனவே செய்திருக்கோம். அந்த காணொலியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறோம். அப்பொழுது தான் தெரியும் இந்த சிஷ்யருடைய மகிமையிலிருந்து இந்த மௌனகுரு சுவாமிகளோட விசேஷம் எப்பேற்பட்ட விசேஷம் அப்படின்னு. மே மாதம் 3ஆம் தேதி 1971ஆம் வருடம் அப்போ சுவாமிகள் வந்து இந்த பூ உடலை வந்து தவிர்த்து விட்டு அவர் ஜீவசமாதி அடைந்து இறைவனுடன் ஒன்றரை கலக்கிறார். குருஜி சுந்தர்ராம் சுவாமிகள் வந்து இங்கே அற்புதமான இந்த ஜீவசமாதி எல்லாம் இது பண்ணி இந்த ஆசிரமத்தை விரிவாக்கி இங்கே அற்புதமான ஒரு பஞ்சலோகத்தில் வெங்கடாச்சலபதியோட விக்கிரகத்தை ஸ்தாபித்து அங்கே பூஜைகள் எல்லாம் நடக்குமாறு செய்திருக்கார். இங்கே பௌர்ணமியாக பூஜைகள்லாம் அற்புதமாக நடந்து கொண்டு தான் வருது. இந்த தங்கால் ஆசிரமம் போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் பல பல அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். தங்கால் மௌனகுரு சுவாமிகளை நாம் மனதார தியானித்து ஒரு முறையாக அவரோட ஜீவசமாதிக்கு சென்று வள்ளிமலைக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான பூண்டி மகான் பக்கத்தில் இருப்ப எல்லா மகானையும் நாம் தரிசித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பல பல அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் வந்த வெங்கடேசரின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.